தமிழகத்தில் விடியா திமுக அரசு எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கந்தேகவுண்டன் சாவடி பகுதியில் கழக அமைப்பு செயலாளர் சே தாமோதரன் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் முன்னிலையிலும் புரட்சி தலைவரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, விடியா திமுக அரசு நீட் தேர்வு வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறது என குற்றம் சாட்டினார். இதுவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீட் இருக்கக்கூடாது நம்முடைய கொள்கை. அம்மா அவர்களே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. நீட் இருக்கக்கூடாது நம்முடைய கொள்கை, கட்சியோட கொள்கை, மாற்று கருத்தெல்லாம் இல்ல. நீட் இருக்கக்கூடாது, அம்மா வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து. இன்னைக்கு எடப்பாடியோட கொள்கை இருந்தான். ஆனால் அனைத்து மாநிலங்களும் நீட் கொண்டு வந்துட்டாங்க. பிராக்டிகலா என்ன நடக்குது எடப்பாடி யோசிச்சார். அதனாலதான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து கிராமத்திலே பிறந்த விவசாயி முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் அற்புதமான திட்டமான 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறது எடப்பாடி தான் காரணம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கையெழுத்து நீட்டு இல்ல பண்ணிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் பொய்யே பேசினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க 85 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு போட்டு சேலம் மாநாட்டில் போட்டு எல்லா ஸ்டாலின் ஒப்படைச்சு கீழே போட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எப்படி கிடந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த கையெழுத்தெல்லாம் இதுதான் திமுக. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா அரசு அனைத்து வரிகளையும் உயர்த்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 520 வாக்குறுதி, பரப்பல் 25 வாக்குறுதி, 540 வாக்குறுதி. எந்த வாக்குறுதி நிறைவேற்றான முக எல்லா வாக்குறுதி நிறைவேற்ற ஒண்ணு இல்ல. ஒரு வாக்குறுதி நம்முடைய குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவரும் தரன்னு சொன்னோம். ஆனா கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுத்து இல்லையா? ஆனால் அது திமுக வீட்டுல கொடுக்குறானா? யார் வீட்டுல கொடுக்குறா? உங்க பணம், உங்க வரி பணம், உங்களுடைய பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசனை. கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் விடியா திமுக அரசு எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் கூடிய 11 தொகுதிகள், கோவை மாவட்டம் முழுவதும் 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். காலரை நிமித்தி சொல்லுவோம், நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம். திமுக சொல்ல 3 வருஷம் என்ன செஞ்ச? எதுவுமே செய்யாம ஒரு ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, ஒரு மோசமான முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு எந்த திட்டம் வராம ஒரு ஆட்சி நடக்குது. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு மூலம் தமிழ்நாட்டில் திட்டம் வரல. எடப்பாடியார் கொண்டு திட்டங்கள், நிதியோக திட்டங்கள் முக ஸ்டாலின் திறந்துட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது எனவும், காவல்துறை விடியா திமுகவிற்கு அடிமை போல் செயல்படுகிறது எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். சட்ட ஒழுங்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் அவ்வளவு மோசமா இருக்கு. எந்த போலீஸ்காரங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்க? போலீஸ் ஒரே வேலை பொய் வழக்கு போடுறதுதான். இருக்கிற காவல்துறை நியாயமா நான் எங்க ஆட்சி எப்படி நடந்தீங்க? நான் எப்படி உங்களை ஃப்ரீயா வச்சிருந்தோம், உங்களுக்கு மரியாதை கொடுத்தோம். ஆனா திமுக அடிமை போறது ஒவ்வொரு போலீஸ்கார, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அடிமை மாதிரி அவங்க சொல்றதுக்கு என்ன பண்ணிட முடியும்? நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.